முடித்தபின் என்ன படிப்பை தேர்வு செய்வது, எந்தெந்த படிப்புகளுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது போன்ற பயனுள்ள தகவல்களை அள்ளி வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னையை தொடர்ந்து கோவையில் ராமகிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடந்தது. தினமலர் நாளிதழ் மற்றும் புதிய தலைமுறை, சென்னை SRM பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சியை புதிய தலைமுறை ஆசிரியர் மாலன் திறந்து வைத்தார். கருத்தரங்கை கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் பாலமுருகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய பாலமுருகன், கல்வியுடன் ஒழுக்கமும் இருந்தால் அர்த்தமுள்ள வாழ்க்கை அமையும் என்றார். பெற்றோர் சொற்படி கேட்கிறோம், ஆசிரியர் சொற்படி கேட்கிறோம், ஒழுக்கமா இருக்கிறோம், கல்வி தேவையான அளவுக்கு இருக்குது. நமக்கு தேவை என்ன அப்படின்னா கவனமும் முயற்சியும். இந்த கவனமும் முயற்சியும் உனக்கு நீ உருவாக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் 2 வருஷத்துல நீ கிளியர் பண்ணிடுவாரு. இந்த கல்வி கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் குவிந்தனர். மேலும் உயர்கல்வியில் என்ன படிப்பது என்பது தொடர்பாக கல்வியாளர்களின் விளக்கத்தையும் கேட்டறிந்தனர். எந்த கல்லூரியில் சேர்வது, என்ன படிப்பு படிப்பது என்று நீங்கள் எடுக்கப் போகிற முடிவு இன்னும் ஒரு 60 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லப் போகிற, உந்தி செல்லப் போகிற ஒரு முடிவாக அது இருக்கப் போகிறது. நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிற அந்த முடிவு, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற முடிவு, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற முடிவு. அந்த முடிவை இன்னும் சில நாட்களில் நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். அதனுடைய வாசல் படியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்வி கண்காட்சியில் மாணவர்களுக்கு சிறந்த வழிமுறைகளை கூறிய கல்வியாளர்கள், குறை நிறைகளை உணர்ந்தால் வெற்றியாளர் ஆகலாம் என்றும், மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த பாட பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்கினர். நான் யார், என்னுடைய பலங்கள், பலவீனங்கள், என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் ஏன் எனக்கு ஒன்று பிடிக்கவில்லை, ஏன் இன்னொன்றை பிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், நான் மற்றவர்களைப் போல் அல்லாமல் இன்றையிலிருந்தே நான் வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோட போனீங்கன்னா தான் காலேஜ் லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்க. கோடை விடுமுறையில் இந்த கல்வி கண்காட்சி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக பெற்றோர்களும் மாணவர்களும் தெரிவித்தனர். தினமலர் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் புதுமையான முறையில் மாணவர்களுக்காகவே சிறப்பாக நடத்தப்படுகிறது. மாணவர்கள்கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டு பெற்றோர்கள் அமைதியா இருந்தாவே எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு நாங்க எங்க கண் முன்னாலே இங்க நாங்க சொல்லிட்டு இருந்த விதமும் இங்க நடந்துட்ட முறையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தினமலர் மேலும் மேலும் இதே போல நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டெக்னிக்கல் கோர்சஸ் படிச்சா மட்டும்தான் ஸ்கோப் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற மத்தியில 60 to 80% எடுத்தா கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த செமினார் அட்டெண்ட் பண்ண பிறகு கண்டிப்பா லைஃப்ல அச்சீவ் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அரசு துறைகளில் IPS, IAS போன்ற உயர் பதவிகள் இருந்தாலும் இப்போது அதிக வருமானம் தரக்கூடிய துறையாக நானோ டெக்னாலஜி, கிரீன் டெக்னாலஜி போன்றவற்றை பற்றி இன்னும் பெரும்பாலான மாணவர்களுக்கு தெரிவதில்லை. இதுபோன்ற கண்காட்சிகள் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு வாழ்விலும் மாற்றத்தை உருவாக்குகிறது என்றால் சந்தேகமில்லை.